காப்பாத்துங்க காப்பாத்துங்க, இந்த குண்டு பையா என்ன நசுக்கிறான். கைய கால கூட அசைக்க முடியல, சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க. யாரோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறா மாதிரி இருக்கேன்னு போய் பார்த்தா நம்ம டோரா தான் இடுக்குல மாட்டிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு காப்பாத்திட்டோம். செம்ம கியூட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து போன வீடியோவோட கண்டினியூ வீடியோ தான். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான், நம்ம டோராவை காப்பாத்திட்டு நாங்களும் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அடி பாவி, வீடியோ எடுக்கிறேங்கிற பேர்ல என்ன போட்டு பாடா படுத்துறியே. இதுக்கு நான் அந்த இதுக்குள்ளே மாட்டிட்டு இருந்திருக்கலாம். டோராவோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுடுச்சு. சரிம்மா உன்னை அங்கேயே அழகாக உட்கார வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு நாங்கள் வந்து கீ செயின் பவுச்செல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே சூப்பராக க்யூட்டாக இருந்துச்சு. எல்லாமே குட்டி குட்டியாகவே இருந்துச்சு. கீ செயின்லேயும் மாட்டிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீ செயின் வேணான்னா எடுத்து போட்டுட்டு நம்ம வச்சுக்கலாம், சில்லறெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு. செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே பார்த்துட்டு அப்படியே அடுத்த தடவை வரும்போது எல்லாத்தையும் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். செர்லாக்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துச்சு. எங்க அம்மா என் தம்பிக்கு குடுக்கும்போது, நான் வந்து செர்லாக் நைஸா வந்து கிண்ணத்துல கொட்டிட்டு திருடி சாப்பிடுவேன். இந்த மாரி யார் யாரெல்லாம் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. செர்லாக் வந்து இப்போவுமே எனக்கு வாங்கி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். சரி ரேட்ட பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இன்ஷால்லா அது ஒரு நாளைக்கு வாங்கணும். செர்லாக் வாங்கி சாப்பிடணும். சின்ன வயசுல சாப்பிட்டது. அப்புறம் என்ன, டைரி மில்க் வந்து பார்த்தோம். எல்லாமே 200, 300 அந்த ரேட்ல இருந்துச்சு. சும்மா பார்த்துட்டு மட்டும் அ சாக்லேட்லாம் சும்மா ரூ. 10 இது அந்த மாரி வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு பாருங்க. சரியான டிராஃபிக்கு. எப்புட்றா போறது அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஒரு வழியா போயிட்டோம். இந்த இடத்துல தான் போயிட்டுருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அது வந்து வீடியோ எடுக்கல. ஒரு ஆட்டோக்காரங்க வந்து வளைக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா வந்து என்னோட பைக்ல வந்து குத்த பார்த்தாங்க. அப்பாடா! அப்படியே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா சண்டை தான் போட்டுருப்பாங்க. எனக்கு பயத்துல என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்படியே கொஞ்ச நேரம் நின்டுட்டு, "ஏன் பாய் பார்த்து போங்க" அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வர வழியில அப்படியே சரி ஜூஸ் வாங்கி குடுக்கலாம் 2 பேருக்கும்னு சொல்லிட்டு, ஆப்பிள் ஜூஸ் 2 பேருக்கும் வாங்கி குடுத்துட்டு, ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ்கிரீம் வந்து ஒரு டப்பா வந்து ரூ. 60 தான். ரேட்டு கம்மியில தான் இருக்கு. ஆ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸ்னேக்கர்ஸு, கிட்கேட்டு, அப்புறம் வந்து இந்த கேக்கு, ஓரியோ பிஸ்கெட்டு இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த தோடு தான் கடைசியில 2 பேருக்குமே மாத்தி மாத்தி தான் கிடச்சிச்சு. இப்ப வீட்டுக்கு வந்தோனே அதுவுமே பட்டர்ஃப்ளை அந்த டிசைன்ல இருக்கிறது வந்து பிடிக்கலையாம். அதையுமே போயிட்டு மறுபடியும் மாத்தணும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.